என்னாட்டவர்க்கே சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் 3 விஷயத்தை நினைவில் கொள். பொறுமை உன்னை காக்கும், நம்பிக்கை உன்னை முன்னேற்றும், அன்பு உன்னை நிலைநிறுத்தும். இந்த 3ம் உன் இதயத்தில் இருந்தால் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். பல கஷ்டங்களை கடந்து வந்துள்ளாய். இனி உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான். உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் முன் நீ உயர்ந்து ஜொலிப்பாய். மகிழ்ச்சியுடன் இரு, எல்லாம் விரைவில் மாறும். இன்றைய நிலைமை மாறி ஒளிமயமான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கவலைப்படாதே, உனக்கு நல்லதே நடக்கும். உன் நாட்கள் கற்கண்டு போல இனிமையுடன் மலர்ந்து நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய். என்றும் என் அருள் உன்னோடு இருக்கும். நீ நினைத்தது இப்போ நடக்கவில்லை என கவலைப்படாதே. அது உனக்கு நல்லது என்றால் சரியான நேரத்தில் நான் அதை உனக்கு கொடுப்பேன். என் அருளில் வரும் ஒன்று ஒருபோதும் தவறாது. அப்பொழுது அது உனக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தரும். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் நாளை உன் வெற்றியை கண்டு வியக்கும் அளவிற்கு நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன். உன்னை எல்லோர் முன்பும் உயர்த்தி வைத்து என் அருளால் சிறப்பிக்க செய்வேன். உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் உதாசீனம் செய்பவர்களிடமிருந்தும் விலகியிரு. நல்லவர்களின் நட்பில் மட்டுமே உன் மனமும் வாழ்வும் மலரட்டும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அருளால் இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும். மனிதர்களும் சூழ்நிலைகளும் உன் மனதை உன் அனுமதியின்றி அசைக்க முடியாது. அமைதியாக இரு, அதுதான் உன் வலிமை. உன் வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் சிறு முயற்சி பெரும் சாதனையாக மாறும். தடை 100 வந்தாலும் மனம் தளராமல் உன் முயற்சியை தொடரு. நான் உன் பாதையை ஒளியால் நிரம்பச் செய்வேன். நீ முன்னேறும் வரை பலர் உன்னை சந்தேகப்படுவார்கள். அவர்களுக்காக உன் பாதையை மாற்றாதே. தொடர்ந்து உன் இலக்கை நோக்கி உறுதியாக செல். நம்பிக்கையுடன் செய்யும் உன் முயற்சி நிச்சயம் வெற்றியடையும். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாழ்க்கை உன்னை அழ வைக்கவும் சுக்குநூறாக உடைக்கவும் 100 காரணங்களை தரலாம். ஆனால் நீ சிரிக்க உனக்குள் 1000 காரணங்கள் இருக்கின்றன. நீ தைரியமாக அதை தலை நிமிர்ந்து எதிர்கொள். பயம் வேண்டாம், வலிமையாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும். இன்று உன் முகத்தில் சிரிப்பு பூக்கட்டும். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் அழகான நினைவாக மாறட்டும். கவலை மறந்து நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. இன்றைய நாள் உனக்கே. நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். காலை சிறப்பாக தொடங்கி இருக்கும். ஒவ்வொரு தினமும் அழகான தினங்களாக மாறட்டும். சிரிப்புடன் ஆரம்பி, நல்லதை எண்ணி நடைபோடு. நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் பயணிக்கும். இன்றைய நாள் அருளால் நிறைந்த உன்னுடைய நாள். எதை தொடங்கினாலும் அதை இன்றே தொடங்கு. நல்லதே நடக்கும். நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. நீ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான். நேற்று நடந்ததை விட்டு தள்ளு. இன்றைய சிறு முயற்சியே நாளைய பெரும் திருப்பமாக மாறலாம். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு நாளும் புதிது. ஆனால் அது நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது உன் எண்ணங்கள் தான். இன்று ஒரு அருமையான நாளாக வேண்டும் என்றால் நீ உன் உள்ளத்தை நம்பு. நான் உன் அருகில் இருக்கிறேன் என்ற உணர்வை விட்டுவிடாதே. நீ நடந்தால் வழி திறக்கும். நீ நம்பினால் அத்தனை நல்லதும் நடக்கும். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய வாய்ப்பு. நீ நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் அனைத்தும் நல்லதாகும். இரவிற்கு பின் பகல் வரும். அது இயற்கை. வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் மாறி வரும். உனது சந்தோஷங்களை விருப்பமானவர்களுடன் பகிர்ந்து கொள். உனக்கு வரும் இன்னல்களை மட்டும் என்னிடம் விட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். யாரையும் உன்னோடு ஒப்பிட வேண்டாம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் ஒளி வீசுவதில்லை. அவற்றின் நேரம் வரும்போதுதான் தன் வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். அதேபோல் உனக்கான நேரம் வரும். அதுவரை நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, புதிய நாள், புதிய நம்பிக்கை. இன்று உன் மனதில் நல்லதை விதை போடு. அந்த விதையை ஆசீர்வாதமாக என் அருள் மலரச் செய்யும். நம்பிக்கையுடன் தொடங்கு. இந்த நாள் நிச்சயம் அழகாக அமையும். யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ உன்னை நம்பினால் போதும்.
உன் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உறுதுணையாக இருப்பேன். அதனால் தைரியமாக உன் பாதையில் முன்னேறு. வெற்றி நிச்சயம் உனதே. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ நினைத்த காரியம் நடந்தேறும். எதற்கும் கவலைப்படாதே. நான் உன்னை என் அருகில் வைத்து பார்த்துக் கொள்வேன். நீ என்னை உன் சிந்தனையில் வை, அது போதும். இன்று ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்புகள் என் ஆசீர்வாதத்துடன் காத்திருக்கின்றன. நம்பிக்கையுடன் தொடங்கு, மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்று உன் நாள் மகிழ்ச்சியாக மலரட்டும். சோர்வு வந்தால் பரவாயில்லை, சற்று ஓய்வெடு. ஆனால் நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன் முயற்சி வீணாகாது, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் சிறிய கனவுகளையும் பெரிய வெற்றியாக்குவது என் பொறுப்பு. நீ வெகு நாட்களாக வேண்டிய ஒன்று விரைவில் உன்னிடம் வந்து சேரும். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். பயப்படாதே, நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன். நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். தவறுகளை எண்ணி கவலை கொள்ளாதே, அவை வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள். நீ தவறவிட்ட வாய்ப்புகளை விட சிறந்த வாய்ப்புகள் உனக்காக காத்திருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னால் முடியுமா என உலகம் சந்தேகிக்கலாம், ஆனால் உன் வலிமையை நான் அறிவேன். உன் பயம் உன்னை தடுக்க முயற்சிக்கும் போது என் அருள் உன்னை முன்னேற்றும். நம்பிக்கையுடன் முன்னேறு. நீ நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். உனக்கு வரும் தடைகள் அனைத்தையும் என் மீது போட்டுவிட்டு நீ முன்னேறு. நீ வருத்தப்படுகிற அளவுக்கு உண்மையில் எதுவும் நடந்துவிடவில்லை. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன். நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். சிறிது பொறுமையுடன் இருந்தால் போதும். பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் விரைவில் மலரும். பயப்படாதே, ஒரு நாளும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எப்போது, எங்கு, எந்த நிலையில் நீ என்னை நினைத்தாலும் நான் உனக்காக வருவேன். உனக்கு என்றும் நிழல் போல துணையாக இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, மழை வந்ததற்காகவே வானம் எப்போதும் இருண்டு போவதில்லை. அதேபோல் நீ இன்று சந்திக்கிற சிரமங்கள் நிரந்தரம் அல்ல. நீ பொறுமையுடன் இருந்தால் நாளைய கதிரவன் உனக்காக ஒளிரும். இதுவும் கடந்து போகும். நீ அழுத அந்த இரவிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ பேசாமல் இருந்த நேரங்களிலும் உன் மனதின் எண்ணங்கள் எனக்கு கேட்டது. நீ சொல்லவில்லை என்றாலும் உனது தேவை என்ன என்பதை நான் உணர்ந்தேன். அச்சப்படாதே, நான் ஒவ்வொரு நாளும் உன்னை காக்கிறேன். நீ என்னை நினைத்த நாட்களில் மட்டுமல்ல, நீ என்னை மறந்த நாட்களிலும் கூட. ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ விடாமுயற்சியுடன் ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது அதுவே வெற்றிக்கு தொடக்கமாகும். சின்ன சின்ன செயல்களும் வாழ்க்கையை வண்ணமாக்கும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய். நான் உன்னுடன் இருக்கிறான். நீ இன்று என்ன நினைக்கிறாயோ அதுவே விரைவில் உன்னை தேடி வரும். உன் எண்ணங்கள் பூமியில் விதைக்கும் விதைகள். நல்லதை நினை, நல்லதே உன் வாழ்க்கையில் குவியும். நீ நினைப்பதை கவனமாக தேர்ந்தெடு, அது உன் வாழ்க்கையை மாற்றும். உன் இதயம் மழைத்துளி போல தூய்மையானது. நீ எப்போதும் பிறருக்காக சிந்திக்கிறாய், பிறருக்காகவே தவிக்கிறாய், பிறருக்காகவே பிரார்த்திக்கிறாய். அதனால்தான் உன் மனதின் ஒலி என் கோவிலில் கேட்கிறது. இந்த உலகம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் உன் இதயத்தின் நற்பண்புகள் அதை கூட மிருதுவாக்கும். நீ இப்படியே இரு பிள்ளையே, நான் என்றும் உன்னோடு இருப்பேன். உன் இதயத்திலேயே வசிப்பேன். மற்றவர்கள் ஓடும் வேகத்தை பார்த்து உன் பாதையை சந்தேகிக்காதே. இந்த வழியில் நீ எந்த காரணமுமின்றி பயணிக்கவில்லை. உன் வேகம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நீ வளர்கிறாய், வலிமை பெறுகிறாய். மற்றவர்கள் ஓடி கடந்த தூரத்தை நீ நடந்தே அடைய முடியும். நம்பிக்கை இருந்தாலே போதும் பிள்ளையே, எதுவும் சாத்தியமாகும். அனைத்தையும் நீயே கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ உன்னையே மறந்து போகிறாய். ஆனால் உண்மையில் சுமைகளை நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கண்களில் தெரியும் அழுத்தம், உன் உள்ளத்தில் இருக்கும் பாரம் எனக்கு தெரியும் பிள்ளையே. கவலைப்படாதே, நீ தொடர்ந்து முயற்சி செய். உன் அப்பன் ஈசன், நான் உன்னை காப்பேன். ஈசனே என்று நம்பிக்கையுடன் நீ அழைத்தால் போதும், உன் சுமையை நான் பகிர்ந்து கொள்வேன். வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்று நினைத்து நீ தினமும் பயப்படுகிறாய். அதற்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறாய். அதனால் உன் மனதுக்கு அமைதி இல்லை. நீ இன்றைய நாளை நம்பிக்கையுடன் கடந்துவிடு. நாளைய நாளை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு தேவையானதை கொடுக்க நான் காத்திருக்கிறேன். உனக்கேற்ற நேரத்தில் அது உன்னிடம் வந்து சேரும். நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னுடன் இருக்கிறேன். யாரும் உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய். மற்றவரது தீய எண்ணங்களும் உன்னை நெருங்கவே முடியாது. அது வரும்போதே நான் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்வேன். நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பேன். அதனால் நீ அமைதியாயிரு. ஈசனே என்ற என் நாமத்தை ஒருமுறை உச்சரித்தாலே போதும். நீ தனியாக இல்லை, உன் பின்னால் நான் இருக்கிறேன். நீ நடக்கும்போது என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. நீ அறியாமலேயே தளர்ந்த பல தருணங்களில் நான் உனக்கு துணையாயிருந்திருக்கிறேன். பயம் ஏன் பிள்ளையே?
நான் இருக்கிறேன். நீ மட்டுமல்ல, உனது ஆசைகளும் கனவுகளும் என் பாதுகாப்பில் இருக்கின்றன. அவை விரைவில் நிஜமாகும். இன்று ஒரு நல்ல நாள். இனிமேல் உன் வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வுகள் நடைபெறும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த அனைத்தும் விரைவில் உன்னை வந்தடையும். உன் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். நல்லதே நடக்கும், அதில் சந்தேகமே இல்லை. மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு உன் மனதை மாற்ற வேண்டாம். உன் கனவு, உன் வாழ்க்கை, அதை பற்றி தீர்மானிக்கிற அதிகாரம் உனக்கே. நீ நம்புவது என்னவோ அதையே தைரியமாக தொடரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய மனதையே கேள். அது என் குரல்தான். நீ செல்வது சரியான பாதை. தெளிவாக நடைபோடு. வெற்றி உன்னுடையது. நீ பல முறை முயற்சி செய்தும் அதற்கேற்ற வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதால் உன் மனம் சற்று சோர்ந்திருக்கலாம். அது தோல்வி இல்லை, வெறும் தாமதம் மட்டுமே. வாழ்க்கை ஒரு பரீட்சைதான். அதன் சவால்களை முறியடிக்கும் திறமை உன்னிடம் இருக்கிறது. முயற்சியை நிறுத்தாதே. நீ நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். நீ சாதிப்பாய். மாற்றம் விரைவில் நிகழும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி நிச்சயம் பிள்ளையே. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் மௌனமும் உன் கண்ணீரும் எனக்கு தெரியும். என் மேல் நம்பிக்கை வை. மற்றவை அனைத்தும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சந்தோஷமாக இல்லை. உன் உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. அது யாரால் வந்தது என்பதெல்லாம் முக்கியமில்லை. என்னிடம் வந்து ஒரு நிமிடம் அமைதியாக இரு. நீ உணரும் அந்த வேதனையை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ எதுவும் பேச வேண்டாம். உன் நிழலுக்கும் தெரியாத உன் துயரங்கள் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. நான் உன் பக்கம் எப்போதும் இருக்கிறேன். இது ஒரு சோதனை நேரம், ஆனால் அதே சமயம் மாற்றத்தின் தொடக்கமும். நம்பிக்கை இழக்காதே. நான் உன் கையை பிடித்தே இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ என் கையை விட்டாலும் பரவாயில்லை. நான் உன் கையை விட மாட்டேன். சந்தேகம் வருவது இயல்பு, ஆனால் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. என்னை நம்பு. நான் உனக்காக நல்ல வாய்ப்புகளை தயார் செய்திருக்கிறேன். சோம்பல் வளர்ச்சிக்கு தடையாகும். அதை விட்டு விலகு. நீ செல்கின்ற பாதை நீளமாக இருந்தாலும் அதில் என் அருள் வழிகாட்டும். முன்னேறு என் அருளில். மனமுடைந்து விடாதே. நீ செய்த எல்லா முயற்சிகளும் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கலாம். யாரும் கவனிக்கவில்லை போலவே தோன்றலாம். ஆனால் என் கண்கள் பார்த்திருக்கின்றன. நீ எவ்வளவு உண்மையோடு செய்தாய் என்பதை நான் உணர்கிறேன். பாராட்டினால்தான் உயர்வு என்றில்லை. பாராட்டாவிட்டாலும் நீ வீழ்ந்து விடக்கூடாது. உன் உழைப்புக்கான பலனை நான் தரும் நாள் மிகவும் அருகில் இருக்கிறது. பாராட்டப்படாத இடத்தில் நீ இருந்தாலும் என் அருள் உன்னை உயர்த்தும். நீ உன்னையே மதிக்க தொடங்குகினால் நான் உன்னை உயர்த்த தொடங்குவேன். இந்த நாள் உனக்காகவே நான் உருவாக்கிய ஒரு அரிய வாய்ப்பு. நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் என் அருள் விரிந்து கிடக்கும். சிக்கல்கள் வந்தாலும் அதை வெல்லும் வலிமை உன்னிடமே இருக்கிறது. நீ பயப்படாதே. இன்று வெற்றி உன்னை தேடி வரும். நடந்ததை, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ, மறக்கவோ, திருத்தி அமைக்கவோ, அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. என்னை இன்று நேரில் வந்து காணவில்லை என்று நீ வருத்தப்படாதே. கவலை கொள்ளாதே. நீ இருக்கும் இடத்திலிருந்து என்னை உன் மனதார வேண்டிக்கொள். உன் கண் முன்னே நான் தோன்றுவேன். உனக்கு என்றும் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு என் பிள்ளையே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ பட்ட துன்பங்கள் போதும். உன்னோடு உன் அப்பன் ஈசன் நான் இருக்கும்போது கலக்கம் கொள்ளாதே. என் பிள்ளையே, இன்னும் உனக்கு என்ன பயம்? இன்றோடு விலகியது உன்னோட துயரம். இனி நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம். நீ பகிரும் நட்புக்கும் இந்த அருள் உண்டு. உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள். உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் உன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவானா? நீ அவர்களை மன்னிக்காத வரை உன்னுடைய இறைவனும் அவர்களை மன்னிக்க மாட்டான். யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை. நீ இல்லாவிடில் வேறொருவர். யாரையும் தூக்கி சுமக்காதே. மனதிலும் அதுவே கர்மாதான். துன்பமே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றுமே கிடையாது. எப்படி இன்பம் ஒரு மாயையோ, துன்பமும் ஒரு மாயைதான். ஆக இவ்விரண்டையும் தாங்கக்கூடிய மனோபக்குவத்தை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஞான நிலை என்று பெயர். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழும் வாழ்க்கையை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்தான் வாழ்க்கையை கடக்க உதவும். நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது
மிகவும் சக்தி வாய்ந்தது. என் முன் நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலை மதிப்பற்றது. அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. என் பாதம் உன்னுடைய இல்லத்தில் ஒரு குழந்தை ரூபத்தில் படப்போகிறது. உன் கவலை தீர்க்க குகனாக நான் வருவேன். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு. கொடுப்பவன் உன் அப்பன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறை கூறுகிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும். குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லுமாம். வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என தயங்காதே. தாங்கி பிடிக்க உன் அப்பனீசன் இருக்கிறேன் என நம்பு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். வாழ்க்கையே மிக போராட்டமாக இருக்கிறது. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று எல்லாம் புலம்பாதே. கடினமாக இருக்கும் பாதைதான் அழகான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். இன்று இருக்க கஷ்டம் நாளை சந்தோஷமாக மாறும். உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாய். அதனால் முடியாததை முடியும் என முடித்துக்காட்டு. என் அன்பு குழந்தையே, என்னை வணங்கி நீ வெளியே சென்று பார். நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன். உனக்காக இது சத்தியமான உண்மை. கனவுகளை விதைத்துவிடு, காலங்கள் அதை அறுவடை செய்யும். விழுந்தேன் என்று கலங்காதே, விதைத்தேன் என்று பெருமை கொள். உள்ளத்தின் ஒளி உண்மையாயிருந்தால் உலகத்தின் இருளும் உனக்கு வழிவிடும். நம்பிக்கை என்னும் நந்தா விளக்கு நள்ளிரவிலும் உனக்கு வழிகாட்டும். இருளை பழிப்பதை விட்டுவிடு. ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை. உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும். முயற்சிகள் தோற்று போகிறதா? தளர்ந்து விடாதே. மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப் போகும். நம்பிக்கை இருந்தால் உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும், எத்தனை துரோகி எதிரி ஆனாலும் என்னுடன் என் ஐயன் ஈசன் இருக்கிறார். எனக்கு துணையாக என்ற நம்பிக்கையில் எதிர்த்து நில்லுங்கள். உன்னை நேசிக்கும் 4 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 100 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. நேர்மறையான சிந்தனைகள் உன்னை நேர்மறையான பாதைகளுக்கு அழைத்துச் செல்லும். எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்களின் நேர்மையான குணம் நிச்சயம் உங்களை கைவிடாது. வாழ்க்கையில் நாம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரிவோம். அதுவே நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். ஆனால் காலத்தையும் நேரத்தையும் மட்டும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது. அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழிவாங்கும். வாழ்க்கையில் நாம் சுக்குநூறாக உடைந்து போகும் தருணம் வரும்போது கூட எதிர்த்து நின்று போராடும் நபர்களுக்கு மனிதர்கள் துணை நிற்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இறைவன் துணை நிற்பார். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதில் நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. பேசுகின்ற வார்த்தையும் பேசுகின்ற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இருந்தால் மனிதர்கள் செவி சாய்க்கிறார்களோ இல்லையோ, உங்களது பிரச்சனைக்கு இறைவன் செவி சாய்வார். அடக்க முடியாத கோபத்தையும் பொறுமை என்னும் கயிறை வைத்து கட்டிவை. காலம் உன்னிடம் வரும். அப்பொழுது ஒருவனையும் விட்டுவிடாதே. இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது. உழைக்க பயந்தால் வளர முடியாது. போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது. கடமைக்காக உழைத்தவர்கள் முன்னேறுகிறார்களோ இல்லையோ, ஆனால் கடினமாகவும் கவனமாகவும் நம்பிக்கையுடன் உழைத்தவர்கள் வாழ்க்கையில் சாதிக்காமல் போனதாக சரித்திரமில்லை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய். மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாகிய சிவனின் வாக்கு. மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதை பற்றி நீ யோசிக்கிறாய். ஆனால் நீ என்னை யோசிக்க மறுக்கிறாய். நீ அவர்களை யோசிப்பதற்கு பதில் என்னை யோசித்துப்பார். அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பேன். உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும். எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை. நானே உன்னை தேடி வருவேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே. எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நானே. எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம்.
எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள். யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். உங்களை விமர்சிப்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உங்களை பற்றிய வதந்திகள் மட்டுமே, உங்களின் வலிகள் அல்ல. யாமிருக்க பயமேன்? இறைவனை தவிர பிறரிடம் உன் சோகத்தை சொல்லி மன நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று கனவிலும் நினைத்து விடாதே. அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன் சோகத்தை வைத்து விளையாடி விடுவார்கள். உன் மன கஷ்டங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாதே. உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள். உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். உங்களை ஏமாற்றியவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். உங்களை ஏமாற்றியதற்கு அவர்கள் நிச்சயம் அவரின் கர்ம வினையை அடைந்தே தீர்வார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உங்கள் கண்முன்னே நிகழும். வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு என்றுமே எல்லை இல்லை. அதனால் முயற்சித்துக் கொண்டே இரு. வெற்றி நீ தேட வேண்டாம், அது உன்னை தேடி வரும். நம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது பணமோ பொருளோ சொத்து மட்டுமல்ல, புண்ணியம் மட்டுமே. அதுவே அவர்களுக்கு 7 ஜென்மமும் துணையாக நிற்கும். காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் நீ துணிந்து எடு. விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே. விடாமுயற்சி மட்டுமே உங்கள் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாயிருக்கும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள் நம்மை யார் என்று உணர வைக்கிறது. சில நிராகரிப்புகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. நம்மை காயப்படுத்தியவர்களை திரும்பி காயப்படுத்த ஒரு நிமிஷம் போதும், ஒரு வார்த்தை போதும். ஆனால் அதை நாம் செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து போய்விடுங்கள். அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய தண்டனையாக இருக்கும். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால் இன்றிருக்கும் கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கான வெற்றி காலம் கூடிய விரைவில் வரும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் ஐயன் ஈசனிடம் ஒப்படைத்துவிட்டு மௌனமாயிருங்கள். உங்கள் வேண்டுதல் வீண் போகாது. ஈசனை நம்பியிருக்கும் பக்தர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. துணிந்தால் மட்டுமே உனக்கு வெற்றி. எதற்கெடுத்தாலும் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் இங்கு எதையுமே சாதிக்க முடியாது. நம்பிக்கையுடன் முழு முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும். உழைப்பு உறுதியும் இருந்தால் உயர்வு உண்மையாக கிடைக்கும். விடாமுயற்சி விடாமல் இருந்தால் விட்டது உனக்கே கிடைக்கும். தன்னம்பிக்கையும் முயற்சி இணைந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்று போகும். நிச்சயம் வெற்றி கிடைத்தே தீரும். ஒருவர் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கோழை என்று எண்ணிவிடாதே. அவருக்கான நாளும் நேரம் சரியாக அமையும் போது அவரோட குணம் தெரியும். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயம் உனக்கு வெற்றியை தேடித்தரும். முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வையுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? என் மனம் உடையும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை, ஈசன் உண்டு, கவலை இல்லை மனமே. வாழ்க்கையில் மௌனமாக இருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யுங்கள். பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுவே கூட்டமே எதிரியாக இருந்தால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்குகள் மட்டுமே. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல். நம்பிக்கையை விதைத்து செல். பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதித்து காட்ட முடியும். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. அதனால் என்னிடம் பணமில்லை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். உலகிலேயே உங்களை விட சிறந்த உள்ளம் கொண்ட மனிதர் யாரும் இல்லை. பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே, நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இரு. நிச்சயம் வாழ்க்கை சிறக்கும். தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம்.
என்ற நம்பிக்கையில் நீ போராடு. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை, விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்துதோம் என்பது வாழ்வின் பெருமை. வாழ்க்கையில் சிரித்துக் கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீர்கள். எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. பணமோ பொருளோ கொடுப்பதுதான் உதவி என்பதல்ல. நம் நல்ல வார்த்தைகளால் யாருக்கேனும் நன்மையை ஏற்பட்டால் அது கூட ஒரு உதவிதான். நம் கஷ்ட நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு ஒரு நிமிஷ கதை. நமக்குத்தான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள். நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் போடுகின்ற கணக்கெல்லாம் எளிதில் அனைவருக்கும் புரிந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம்? உனக்கு எல்லாமே புரிய வைப்பதை விட உனக்கு தேவையானதை தருவது இறைவனுக்கு மிகவும் எளிமையானது. நம்பியிருங்கள், நிச்சயம் தருவான். மாயமாக இருக்கும் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் ஒரே கடவுள் ஐயன் ஈசனே. தன்னை நம்பி வரும் பக்தர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. வாழ்க்கையில் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். அது நல்லது என்றால் கால நேரம் வந்ததும் கட்டாயம் ஐயனீசன் அருளால் நிச்சயம் நடக்கும். கடவுளின் இருப்பிடம் கல்லிலோ தூணிலோ துரும்பிலோ மண்ணிலோ இல்லை, மனிதர்களின் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் தான் இருக்கிறது. அதனால் கடவுளின் இருப்பிடத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம். உங்களிடம் யாராவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து என்ன சாதித்து விட்டாய் என்று கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனைதான் என்று. மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டணும். உங்கள் முதுகு பின்னால் விமர்சனம் செய்தவர்கள் வார்த்தைகளால் பதில் சொல்லாதீர்கள். வாழ்ந்து பதில் சொல்லுங்கள். கடந்து போ, முடிஞ்சா கண்டுகொள்ளாமல் இரு. ஆனா உடைந்து மட்டும் போகாதே யாருக்காகவும். வாழ்க்கையில் நம்மிடம் நன்றாக பேசி பழகும் எல்லோரும் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, சுவையான தேன் சேகரித்துக் கொண்டிருக்கும் தேனியின் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம் இல்லையேல் உரம். வீழ்வது தவறில்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. விழுந்து எழு, அப்போதுதான் நீங்கள் கீழே விழ காத்திருந்தவன் யார் என்றும் உங்களை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்றும் தெரியும். தெய்வங்களுக்கு கூட கால நேரம் பார்த்துதான் பூஜை செய்கிறார்கள். அதுபோலவே உங்களுக்கும் காலம் வரும். உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான தருணம் வரும். நம்பிக்கையுடன் பொறுமையாக இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். தனித்து நிற்கிறேன், எனக்கு துணை யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். ஏன் என்றால் தனித்து நிற்கும் பொழுதுதான் தெரியும் நம் பலமும் பலவீனமும். கஷ்டங்கள் மட்டுமில்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும். கடலாக. கண் பார்வை இல்லாதவனை நாம் குருடன் என்கிறோம். ஆனால் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். வாழ்க்கை சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும். ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கின்றது. நிமிர்ந்து நில்லுங்கள், நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். வைரம் எவ்வாறு பட்டை தீட்ட தீட்ட பொலிவடைகிறதோ அதே போல் கஷ்டங்களை தாண்ட தாண்ட வாழ்க்கை பலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டோம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவரை ஒருவர் ஏமாற்றும் பொழுது தெரியவரும் அது சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்று. எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்து இருக்காதே. வெளிச்சம் இல்லையேல் நிழல் கூட துணைக்கு வராது. இப்பவும் ஒன்னும் ஆகிவிடவில்லை. இங்கு இருந்து ஆரம்பித்தால் கூட கண்டிப்பா வென்று விடலாம். என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இத்தனை கஷ்டங்களுக்கும் பின்னும் வாழ்க்கை நகர்கின்றது என்றால் ஒரே காரணம், ஒரு நாள் சரியாகிடும் எனும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை வெற்றி அடைய செய்யும். உங்களுடைய உழைப்பு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. ஒரு நாள் உங்களின் உழைப்புக்கான வெற்றி ஊருக்கே தெரிய வரும்.
காலம் மாறும் என கற்பனையில் காத்திருப்பதை விட நாம் முயற்சி செய்தால் எதுவும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் மாறும். தன் உழைப்பை மட்டுமே நம்பி உழைக்கும் நபர்களை யார் கைவிட்டாலும் இறைவன் ஒருபோதும் அவரை கைவிடுவதில்லை. உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நினைத்தாலே தேடி வருவார். அப்பனை நினைத்துக் கொண்டே இருந்தால் கூடவே இருப்பார். இந்த உலகத்தில் பணம் இல்லாதவன் ஏழை என்றால் குணமில்லாதவனும் ஏழைதான். என்றும் குணத்தால் பணக்காரனாக இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்பை தேடி தரும். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். நம்மிடம் நேருக்கு நேர் பேசும் நபர்களை நம் அருகில் வைத்துக் கொள்வது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் கோபமும் ஆத்திரமும் இருப்பவர்களிடமே உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் அதிகம் இருக்கும். கடவுளை வழிபடுவதற்கு வீட்டை சுத்தப்படுத்துவதை விட நம் மனதால் தூய்மையான பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் வழிபட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் ஐயன் ஈசன். வாழ்க்கையில் ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரைக்கும் போராடு. அதில் வரும் விளைவுகளையோ ஏற்படும் தோல்வியை பற்றிய கவலைப்படாதீர்கள். துணிவே வெற்றிக்கு முதல் அடித்தளம். துணியாத வரை கண்களுக்கு முன் 1000 பிரச்சனைகள் மட்டுமே தெரியும். அதுவே துணிந்தால் நம் கண்களுக்கு ஒன்று மட்டுமே தெரியும். அதுதான் வெற்றியின் பாதை. விடியும் என்ற நம்பிக்கையுடன் உறங்குகிறோம். அதுபோலவே முடியும் என்ற நம்பிக்கையுடன் எழுந்திருங்கள். நிச்சயம் சாதிக்கலாம். அமைதியாக இருப்பவர்களை பலமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். வெடிக்காதவரை அணுகுண்டுகள் கூட அமைதியாகத்தான் இருக்கும். வெடித்து சிதறும் போதுதான் தெரியும் உண்மையில் யாருக்கு பலம் அதிகம் என்று. வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம். நீங்கள் உட்பட நமக்கான எதிர்காலத்தை நம்மால் உருவாக்க முடியாமல் போகலாம். ஆனால் எதிர்காலத்திற்கு தகுந்தபடி நம்மை தயார் செய்து கொள்ள நம்மால் மட்டும்தான் முடியும். எதற்கும் தயாராக இருங்கள். வாழ்க்கையில் 2 நிலைகள் தான் உள்ளன. சராசரியாக மடிவது அல்லது வளர்ச்சி பெற்று வாழ்வது. இதில் எது உங்களுக்கு சம்மதம் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எதையும் கற்றுக்கொள்வதற்கு தயங்காதீர்கள். நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது. நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தினாலும் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்தாது. இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோரும் மரிக்கும் வரையிலும் வாழ்க்கை அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்காக நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களிடம் பணமும் இருக்காது, உங்களுக்கான நேரமும் கிடைக்காது. பல நேரங்களில் ஏற்றி விடுபவர்களை விட ஏறுபவர்களின் தன்னம்பிக்கையும் வலிமையும் தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. உங்களின் வலிமையை பெருக்கிக் கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். எதுவும் சரியில்லை என்றோ யாரும் சரியில்லை என்றோ குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். முதலில் உங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம். காலத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை காலம் ஒரு நாள் உயரத்தின் உச்சியில் கொண்டு போய் ஏற்றிவிடும். சொன்ன சொல், எரிந்த கல், எய்த அம்பு, தவறவிட்ட காலம், இவற்றை யாராலும் ஒருபோதும் திரும்ப பெறவே முடியாது. இதுவே போதும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது. சிறையில் வாழ்வதை விட கொடுமையானது அந்த முன்னேற்றமற்ற வாழ்க்கைதான். எதை தொலைத்தாலும் தேடி கண்டுபிடித்து விடலாம். ஆனால் தொலைத்துவிட்ட வாழ்நாட்களை யாராலும் மீட்டெடுக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் உதிர்ந்து கொண்டிருப்பது பூக்கள் மட்டுமல்ல, நம்முடைய நாட்களும் தான். நீங்கள் எதிர்பார்க்கும் பொருளாதார நிலையை அடைவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயமெல்லாம் ஒன்றுமல்லை. உண்மையில் பொருளாதாரம் என்பது பிரச்சனை இல்லை. அதை பிரச்சனையாக நினைக்கும் உங்கள் மனம்தான் மிகப்பெரிய பிரச்சனை. மற்றவர்களை நம்புவதற்கு முன் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒரு மரக்கிளையின் நுனியில் அமரும் பறவை கிளை முறிந்து விடுமோ என்று அஞ்சுவதில்லை. காரணம், அது நம்புவது அதன் சிறகுகளை மட்டும்தான், காய்ந்து போன சருகுகளை அல்ல. பணக்காரர்கள் ஏதோ ஒரு விபத்து போன்று பணக்காரர்களாக ஆகிவிடுவதில்லை. அதுபோல் ஏழைகளும் எதிர்பாராத நிகழ்வால் ஏழைகளாகவே இருந்து விடுவதும் இல்லை. எல்லாவற்றுக்கு பின்னாலும் கடுமையான உழைப்பும் உழைப்பின் மீதான மதிப்பும் இருக்கிறது. உங்கள் உழைப்பை சரியான இடத்தில் மட்டும் கொடுங்கள். அதை மதிப்பு மிக்கதாக மாற்றுங்கள். பணக்காரர்கள் வேலை பார்ப்பதில்லை. அவர்களின் பணத்தை அவர்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறார்கள். இதுதான் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. காலம் முழுக்க கடின உழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தால் நீங்கள் பணக்காரர்களாக உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். தன்னுடைய பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பவர்களே விரைவாக உயர்வடைகிறார்கள். நீங்களும் அதை நோக்கி நகருங்கள். மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமாக பிறக்கிறான். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாய் வாழ
உங்களை சுற்றியும் ஏகப்பட்ட சங்கிலிகள் உங்களை வளரவிடாமல் தடுத்து நிறுத்தி ஒரே இடத்தில் இழுத்து பிடித்து வைத்திருக்கலாம். உங்களை பிணைக்கப்பட்டிருக்கும் சங்கிலிகளை தகர்த்தெறிய உங்களால் மட்டும்தான் முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மதிப்பு என்பது நீங்கள் உங்கள் மீது செய்யும் முதலீட்டை பொறுத்தே அமைகிறது. உங்களை நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக உயர்த்த வேண்டுமென்றால் உங்களுடைய நேரத்தை எங்கு முதலீடு செய்கிறீர்கள் என்பதை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் நேரமும் ஆற்றலும் எங்கு செலவிடப்படுகிறதோ அங்குதான் உங்களின் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. அலைப்பாயும் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்களுக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் அலைபவனுக்கும் மனதை கட்டுப்படுத்தாதவனுக்கும் முன்னேற்றமோ மோட்சமோ எந்த விதத்திலும் எப்போதும் கிடைக்கப் போவதில்லை. அரைக்குறையாக தெரிந்து கொண்டு எந்த செயலிலும் இறங்காதீர்கள். அரைகுறையாக தெரிந்தவர்களின் பேச்சையும் கேட்டு எதையும் செய்து விடாதீர்கள். எந்த விஷயத்தையும் முழுமையாக செய்து முடிக்காமல் பாதியிலேயே வெளியேறியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கே ஆபத்தாக முடியும். ஒருபோதும் பாதியிலேயே வெளியேறியவர்களிடமிருந்து ஆலோசனைகளை கேட்காதீர்கள். நல்லொழுக்கம், நல்ல பழக்கம், நற்சிந்தனை உடையவர்கள் சமூக அந்தஸ்து பெற்று அனைவராலும் மதிக்கப்படுவார்கள், போற்றப்படுவார்கள், புகழப்படுவார்கள். அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதில் நிலைத்து வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். முயற்சி என்ற ஒற்றை சொல்லே வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். வாழ்க்கையில் எது உங்களை கைவிட்டாலும் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். நீங்கள் கடினமாக உழைத்தால் அதற்கான பலன் கிடைக்கும். நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும். உங்கள் செயல்களும் எண்ணங்களுமே உங்கள் எதிர்காலத்தின் விதைகள். ஊதியம் உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்பதற்காக தரப்படுவதில்லை. அதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்காகவே தரப்படுகிறது. நீங்கள் தெரிந்து கொண்டதை உங்கள் தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் உயர்வுகளுக்காகவும் பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை யாரும் திருட அனுமதிக்காதீர்கள். உங்கள் கனவுகள் உங்களுக்கு சொந்தமானவை. மற்றவர்களின் எதிர்மறை கருத்துக்களோ கேலிகளோ சந்தேகங்களோ உங்கள் கனவுகளை பறித்து கொள்ள அனுமதிக்காதீர்கள். உங்கள் கனவுகளில் நீங்கள் எப்போதும் உறுதியாக இருங்கள். தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள். தோல்வி என்பது வெற்றியின் எதிர்மறை நிகழ்வு அல்ல, அதுவும் வெற்றியின் ஒரு பகுதிதான். வெற்றியை நோக்கி தொடர்ச்சியாக உழைப்பவர்களுக்கு இரண்டுமே ஒன்றுதான்.